ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்வீட் வந்து சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம். பிகினர்ஸும் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஜூஸியான பாதுஷா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஜூஸி பாதுஷா எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிகினர்ஸ்க்காக கொஞ்சமாக நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம சமையல் சோடா, பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா எது இருக்கோ அது சேர்த்துங்க. ஒரு கப்பு தான் நான் எடுக்க போகிறேன், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு விஸ்க் வச்சு நல்லா க்ரீமியாக நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மெஷரிங் கப்பில் 250 கிராம்ஸ் இருக்கக்கூடிய கப்பில் ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துட்டேன். அந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெய், அதாவது டேபிள் ஸ்பூன் பார்த்துட்டிங்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம விரலால் நல்லா அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த தயிர், நெய், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே நம்ம விட்டுருக்குறோம் இல்லைங்களா, எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரியே தான் நம்ம வந்து உருட்டுற மாதிரியே தான் நம்ம பிசையணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த குலோப் ஜாமுன் பிசைகிற மாதிரி பிசைச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போது கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சு அடுக்கடுக்காக வச்சு நம்ம கொஞ்சம் பிசறி விட்டால் இப்படி திருப்பி கொஞ்சம் பிசையணும். இந்த மாதிரி பண்ணும்போது எதுக்கு இந்த ஸ்டெப் அப்படின்னா, நல்லா லேயராக வரும் பாதுஷா, அதுக்காக தான். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு ரெடி, தட்டு போட்டு வச்சிடலாம். அடுத்தது வந்து ஜீராவுக்காக பாகு காய்ச்சலுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எதில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் நான். இப்போ இதுக்கு வந்து பாகுப்பதம் தேவையில்லை. நல்லா வந்து கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தால் போதும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரட்டு. பார்த்திங்களா, சர்க்கரை நல்லா சுத்தமாக கரைஞ்சிருச்சா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இது வந்து கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா பிசுபிசுப்பாக வரணும், அதுதான் பக்குவம். இப்போது ஏலக்காய் வந்து சர்க்கரையில் அடித்து வச்சுக்கிறேன், அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக. இப்போ நல்லா கலந்து கொதித்து வரும்போது இப்போ நம்ம கொஞ்சம் கையில் தொட்டு பார்க்கலாம். பிசுபிசுப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் எண்ணெய் பதம் அல்லது நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். கம்பி பதத்துக்கு போயிடக்கூடாது. கம்பி பதம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாதுஷாவில் மேலே சர்க்கரையாக படிஞ்சிருக்கும். அதனால் இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன லெமன் கட் பண்ணி ஒரு 6-7 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அது வந்து நம்ம திக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த சூட்லேயே இருக்கணும், இளஞ்சூடாகவே இருக்கணும். நம்ம வந்து இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அது பாகு வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போடும்போது வேணாலும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்படி உருட்டி லைட்டாக ஒரு சென்டரில் பெருவிரலில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா லேயராக வரும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த அளவு உருண்டை எடுத்துக்கோங்க. குட்டியோ அல்லது பெருசோ. நான் வந்து இந்த கப்புக்கு வந்து 11 பாதுஷா ஆச்சு. கொஞ்சம் பெருசாகவே நான் பண்ணிட்டேன். அதனால் குட்டியாக பண்ணியிருந்தால் 15 ஆகிருக்கும். இப்போது எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. நல்லா சூடான உடனேவே சிம்மிலேயே தான் வச்சுட்டு எல்லா பாதுஷாவையும் நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது சிம்மிலேயே தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், இல்லைன்னா மேலே வந்து செவந்துடும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அப்போ வந்து ஜீராவில் போடும்போது கரைஞ்சி வந்துடும். அதனால் நம்ம பொறுமையாக சிம்மிலேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு கழித்து 3-4 நிமிஷமே விடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு வச்சோ அல்லது கரண்டி அளவோ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வந்து பொறுமையாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி 2 தடவை நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி நிறத்துக்கு வரணும். அதனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் எக்காந்து கொண்டு நீங்கள் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இந்த கடைசியாக நம்ம எடுக்க போகும்போது மட்டும் லைட்டாக மீடியமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நிறம் கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து வெந்துருச்சு. அந்த எல்லாமே கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடாக இருக்குது பாகு. அதனால் இதிலேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து சிம்மிலேயே வச்சுட்டேன் பக்கத்து பர்னரில்.
அதனால் இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அதனால் இது எடுத்து அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம் சூடாக இருக்கிறதுனால. இப்போ இதில் என்னென்னா, நம்ம இதில் எடுத்து அப்படியே போட்டால் உடனே ஊறி கிடச்சிரும் நம்மளுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் தட்டில் போட்டு பாதுஷாக்கில் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாகில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறுறக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இது சூட்லேயே போடும்போது உடனே நம்மளுக்கு வந்து அந்த பாதுஷாக்கள் எல்லாமே அந்த பாகில் வந்து ஊறிடு, நல்லா அப்சர்வ் பண்ணிடு. இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ட்ரையாக கிறிஸ்பியாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ நல்லா வந்து அந்த பாகில் நல்லா ஊறி ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்குமே கொடுங்க. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.